கடவுள் அவர்கள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியான் சர்மாவின் பணிவான வணக்கம். இப்போ நம்ம 29/3/2025 அதிகாலை 2:30 to 3 மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார். அங்கே ஏற்கனவே 5 கிரகம் உட்கார்ந்துருக்கு. அது கூட சேர்ந்து 6 கிரகமாயிரும். இதுக்கு முன்னாடி இந்த 6 கிரக சந்திப்பை பற்றி நம்ம 2019 நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். இப்போது இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீன்மைகள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள். அவங்கெல்லாம் தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ந்துப்பாங்க. பொதுவாகவே இந்த கிரக பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளிவரதுங்கனால தயவுசெய்து எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது. அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்புல நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க. எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாரும் நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் மீனத்தில் இருந்துக்கிட்டு, அதுவும் குருவோட வீடு, குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதில் இருந்துக்கிட்டு அந்த நட்சத்திராதிபதி ராசியாதிபதி ஆகிய குருவை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கூட இருந்த ராகு 11ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி. ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது நில ராசி. இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா, இல்லை நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு 2 தன்மை இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். நாம் எச்சரிக்கையோட இருக்கிறதா நல்லது. அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது, அது நம்ம பதிவுகளை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கல, 2ம் 7ஆம் பார்வையாக கன்னிராசியை அவர் பார்க்குறார். அதே சமயத்தில் சனி பகவானுக்கு 10ஆம் பார்வை ஒன்று உண்டு. அது ஒரு தனித்தன்மை. இங்கே 2 இடத்த இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நிலராசியை பார்க்குறாங்க, குருவை பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தில் கேதுவை பார்க்கிறார்கள். அந்த ராசிக்கு 7ஆம் இடம், மீன ராசிக்கு 7ஆம் இடத்தை. அது கிட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது. அது மகர லக்னத்து பாக்கியஸ்தானம். கன்னி ராசி மகர பாக்கியஸ்தானம். அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லாரும் இங்கே நம்ம பகிர்ந்தளிக்க போகிறோம். முதல்ல நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. கடல் சீற்றங்களும் வரலாம். மழை, அதீத மழை, காலம் தவறிய மழை பெய்வதனாலும் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலைகளில் இந்த குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் இந்த தன்மை இருந்துகிட்டே இருக்கும். சனி ராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிஷபத்திற்கும் கன்னிக்கும் இருக்கும். இப்படிப்பட்ட தன்மையில நம்ம என்னன்னா, எங்கேயுமே சனி பார்வை, சனியோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப ராகுவோட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு விஷத்தன்மை இருக்கத்தான் செய்யும். தொற்று நோய்கள் பரவுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம கொரோனா பற்றியெல்லாம் 2019 நம்ம பேசியிருந்தோம். தொற்று நோய்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. தேவையற்ற மழையினால், நீர் தேங்குவதனால், கொசுக்களின் தொல்லையினால பல நோய்கள் பரவுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ராசியாதிபதி குருவை இவங்க 2 பேரும் பார்க்கணும்னா, குருங்கிறது போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம். மத போதகர்கள், மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள்,
தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள், ஆசிரியர் பணி செய்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும். பொதுமக்கள் அதிகமாக கடனை நாடி செல்வார்கள். ஏன்னா காலபுரத்திற்கு 6ஆம் இடம் கன்னிராசி. இப்போ தேவையில்லாம இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்றாங்க, உட்காருங்க 2 நாள்ல உங்களுக்கு 80 லட்சம் ரூபாய் சேங்ஷன் பண்றேன், பிசினஸ் லோன் பண்றேன். பர்சனல் லோன் வேணுமா, ½ அன் ஹவர்ல ஏஜென்ட் கிட்ட பேசிட்டே இருப்போம், உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிலாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமா இருந்தா மற்ற மக்கள் கடன் வாங்குங்க, இல்லைன்னா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பா. அதனால கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க. எல்லாமே திட்டமிடக்கூடிய வேலை. ஆனால் நோய் வருவது, மரணம், இது திட்டமிட்டு நடக்கூடியது. அந்த நேரத்தில் மேல் கடன் வாங்க வேண்டிய வரலாற்றுல இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த தன்மையை அறிந்து நாங்கள் கடனை வாங்குங்க. ஆடம்பரத்திற்காகவோ, கார் நல்ல ஹை குவாலிட்டியா கார் வாங்குறதுக்காகவோ, 2 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நீங்க கடன் வாங்குறது இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். நிலராசியில குரு இருக்கிறா, அந்த நிலராசி 2 பேரும் பார்க்குறாங்க அப்படின்னா சாலை விபத்துக்கள் அதிகமாக இருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த தன்மையில் புறமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார்கள். அந்த ராசியாதிபதியும் குரு தான். சனி ராகு சஞ்சரித்திருக்கக்கூடிய கோரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியும் குரு தான். அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க. இண்டிவிஜுவலா நம்பர் இருக்கு மேடம், இதில் நீங்க பேசியிருந்தீங்க, இதுக்கு என்ன மேடம் அர்த்தம், நான் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். அவங்க கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. நாம் தொடங்குறோம். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட்டு நீங்கள் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் நுழைந்திருக்கிறார். உங்கள் வாக்கில் உண்மை தெரிக்கும். அது பலரின் நெஞ்சை பிளக்கும். நீ உண்மை பேசுற யாருக்கும் பிடிக்காது. எல்லாருக்கும் அதானே உண்மைதாயா, உண்மையாவே சொல்ல சொன்னான்னு தான் கேட்பான். அதனால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு முதல்ல ஜென்மச்சனி விலகுதல் அது ஒரு பெரிய விஷயம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். ஜென்மச்சனி விலகுதல் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். கடன் நிவர்த்தி கண்டிப்பா ஆகும். 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அவங்க ராசிக்கு 6ஆம் இடம் சரிவான் பார்ப்பதால் உங்கள் ராசிக்காரருக்கு கடன் நிவர்த்தி கண்டிப்பாக ஏற்படும். ஆனா அதே சமயத்துல கும்பராசிக்காரருக்கு ஒரு எச்சரிக்கையும் உண்டு. என்னன்னா பெற்றோர்கள் வகையில் சற்று மன நிம்மதி குறைவு சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற தாய் தந்தை விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அங்கிருந்து 4ஆம் இடத்தை அவர் பார்க்கிறாரு கண்டிப்பாக. அதனால நீங்க அதனால கொஞ்சம் தாயார் சுகத்தில் சற்று அக்கறை செலுத்த வேண்டும். தாயாரின் மனநிலை பாதிக்கப்படலாம், தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க அக்கறையா இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இருந்தது நல்லதுதான். ஏன்னா ஜென்மச்சனி விலகுறது பெரிய விஷயம். தலையில ஒரு பாறாங்கல்ல தூக்கி வச்சிருந்தீங்க, சுமக்க முடியாம சுமந்துட்டு இருந்தீங்கன்ற வருஷம் இப்ப இறக்கி வச்சுட்டீங்க. 7 நாள் சனி முடியலைங்க, 7 நாள் சனி முடியக்கூடிய தன்மைக்கு போயிருச்சு. 5 வருஷம் கழிஞ்சிருச்சு இல்ல, 5 வருஷம் கழிஞ்சிருச்சு. அதனால இது உங்களுக்கு இறக்கு சனி, பாரத்தை இறக்கி வைக்கிற சனி. அற்புதமான ஒரு சனி பகவான் சொல்லும். கும்பராசிக்கும் நல்ல விஷயம் தான் இந்த சனி பயிற்சி. ஏன்னா போதா வரைக்கும் இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் வேற மிதுனத்துக்கு கூட அங்கிருந்து 9ஆம் பார்வை ராசியை வேற பார்ப்பார். உடல் ஆரோக்கியம் சீர்படும், உழைக்கணும், உத்வேகம் வரும், ஒண்ணு நம்ம சாதிக்கணுங்கிற ஒரு தெம்பு வரும். இது நற்பலன் விடக்கூடிய காலகட்டம்னு சொன்னால் மிகையாகாது. கும்பராசிக்காரர்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இதை பத்தி நம்ம சக ஜோதிடர்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். திருமதி மணிமேகலை மேடம், இப்ப கும்பராசியில அதிபதியான சனி பகவான் தன் ராசியை விட்டு வெளியே போறார். வீட்டு விட்டு சொந்த விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போறாரு சனி பகவான். அங்கே இருந்து கொண்டு எது போல நற்பலங்களை எல்லாம் கும்பராசிக்கு கொடுக்க போகிறார். ஐயா, இப்போ அதாவது ஜென்மச்சனி விலகுது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் அந்த கும்பத்துக்கு. ஆனால் ஒரு கும்ப லக்னத்துக்கு இப்போ மகரத்துக்கு அப்படின்னா தனாதிபதி சனி தான், அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரையாதிபதியும் அவர் தானே.
அப்போ அந்த விரையாதிபதி சனி தனஸ்தானத்துக்கு வர்றது எப்படி நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கிற சனி முதல்ல குடும்பத்தை பிரிக்குங்கய்யா. 2ஆம் இடத்துல இருக்கிற சனி குடும்பஸ்தானத்தில் இருக்கிற ஒற்றுமை குறையும். என்ன பேசுகிறோங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு பேசாமல் தேவையில்லாத பேச்சுக்களால் குடும்பம்லாம் உடையும், குடும்பத்தை பிரிக்கும். இன்னொரு விஷயம் வந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அந்த தாயார்னாலையும் அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் வரும், தாயாருடைய உடல்நிலை பாதிக்கும். 8ஆம் இடத்தை கும்பலகணத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்குது, வண்டி வாகனங்களில் ஏன்னா 8ஆம் பாவமே காலபுருஷனுக்கு 6ஆம் பாவமாக வருதுங்கய்யா. அதனால் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சட்ட சிக்கல்கள், வண்டி வாகனத்தில் விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், அடிதடி வம்பு வழக்குகள், நம்ம இடுப்பு சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகளால் ஒரு அறுவை சிகிச்சை சம்மந்தமான விஷயங்கள்லாம். ஏன்னா கும்பராசியில் ராகு வந்து என்ட்ரி ஆகிறார். அப்போ வந்து என்ட்ரி ஆகும்போது அந்த விஷயமும் சேர்ந்துக்குது இல்லைங்களா. அப்போ தேவையில்லாத அறுவை சிகிச்சை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் இங்கே வருவதற்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, லாபஸ்தானத்தை பார்க்குது, வருமானத்தை டோட்டலாக தடை பண்ணுங்கிற வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது கும்பராசிக்காரங்களுக்குங்க ஐயா. ரைட்மா, சந்தோஷம். எந்த இதுலையுமே பிரச்சனைகள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ சாப்பிடணும்னு எடுத்துக்கிட்டா காய்கறி வாங்கிட்டு வரணும், கழுவணும், அறுக்கணும், சமையல் செய்யணும், அதுக்கப்புறம் தட்டில் போடணும், அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடணும். இவ்வளோ கஷ்டம் இருந்தால் தான் சாப்பாடே சாப்பிட முடியும். சாப்பிட்றது நல்ல விஷயம். அது மாதிரி வாழ்க்கைன்னு இருந்தால் பிரச்சனைகள் அதிகமாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அது அதிகமாக போகும்போது அதை எப்படி நாம் சமாளிப்பதுங்கிறத உணர்த்துறது தான் நாமெல்லாம் ஜோதிடர்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்கே வந்து இந்த பிரச்சனைகள் ஒரேடியாக இல்லாமல்லாம் ஆக்க முடியாது யாராலுமே. அதனால அந்த பிரச்சனைகள் இருக்கும். வாக்குஸ்தானத்தை சனி போவானா விடக்கூடிய வார்த்தைகள்னால எதிராளி கோவம் வரும். நான் எதிராலும் சொன்ன மாதிரி ஆத்திரம், நான் உண்மை நீ ஒன்று யாரையா உண்மையை பேச சொன்னா உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லலாம் கேட்பாங்க. தேவையில்லாத யதார்த்தமான விஷயம். இப்போ இந்த மாதிரி தன்மைகள் வந்து விடுபடணும். இது போன்ற வழிபாடுகள் செய்வது நல்லது. இப்போது வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயா, இந்த விரையாதிபதி அப்படின்ற ஒரு விஷயம் 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால பாத யாத்திரைகள் ரொம்ப முக்கியங்க. கிரிவலம் போகிறது, நடந்து தன்னை வருத்தி கொண்டு இந்த ஒரு அந்த அடிப்பிரதட்சணையெல்லாம் பண்ணுவாங்களேங்கய்யா. அடிப்பிரதட்சணை, அங்கப்பிரதட்சணை, அதாவது அந்த மண்ணோட அந்த உடம்பு தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அந்த மண்ணோட அந்த காலத்துலலாம் சேறு பூசி விளையாடுறதெல்லாம் பண்ணினாங்க அந்த உடம்புகளுக்கு. அதே மாதிரி அங்கப்பிரதட்சணையும் அந்த உடம்புல உள்ள நோய்களுக்கு பிரச்சனைகளுக்கு பண்ணினாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிச்சு. ஆனாலும் இந்த அடிப்பிரதட்சணை, பௌர்ணமி பூஜைக்கு கிரிவலம் வர்றதெல்லாம் வந்து பாத யாத்திரையெல்லாம் இன்னும் இருக்குது நடைமுறையில். இதெல்லாம் தன்னை வருத்தி கொள்ளும்போது தனக்கு ஏற்படக்கூடிய வருத்தமான விஷயங்கள் நிவர்த்தி ஆகுங்கிறது தான் ஜாதகத்தில் நம்ம சொல்கிற விஷயங்கய்யா. அற்புதமாக சொன்னீங்க. உண்மை. அதாவது மனிதன் பூமியோடு சம்மந்தப்படணும். இடம் பூமி கட்டில எவ்வளோ போக போகிறான், என்ன இருந்தாலும் சரி, அது சாம்பாலாவை கடலை கரைச்சாலும் சரி, அடக்கம் பண்ணப்பட்டாலும் சரி, இப்போ பூமியை விட்டு விலகி இருக்க முடியாது. அப்போ அந்த பூமியை நம்ம நேரடி தொடர்பு ஏற்படும் போது பல பிரச்சனைகள் நமக்கு தீரும். அன்னைக்கு காலை செருப்பு இல்லாமல் நடந்தாங்க, யாருக்குமே காலாடிலாம் அதிகமாக வந்ததில்லை, நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு செருப்பு போட்டு போறாங்க, ஒரு 2 நிமிஷம் விருந்தாலும் நடக்க வேண்டி வந்தாலும் காலு குத்துது, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, செப்டிக்காக இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு பயப்படுறாங்க. அப்போ அந்த பூமியின் தொடர்பு நமக்கு இல்லாமல் போச்சு. இப்போ பூமியோட தொடர்பு இருக்குங்கிறது ஒரு அற்புதமாக உணர்த்தி இருக்கிறீங்க. அடுத்தது கனிமொழி மேடம், உங்க அனுபவத்தை வந்து இந்த கும்பராசிக்கு சனி பயிற்சி எவ்வாறு இருக்கும் சொல்லுங்க. அதாவது கும்பராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் வந்து ஜென்ம சனியா சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ வந்து குடும்பஸ்தானத்துக்கு செல்றாரு. இப்போ இந்த ஜென்மசனி காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய அதாவது உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ரொம்ப உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் எந்த உறவை நேசிச்சிங்களோ அதை இழந்திருக்க இந்த காலகட்டம் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பு இருந்திருக்கும். அதன் மூலம் வந்து நீங்கள் மிகப்பெரிய சஞ்சலங்களும் ஒரு ஏமாற்றங்களையும் சந்திச்சிருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு ஆர்வம் இல்லாமல் மன சோர்வோடு இருந்திருப்பீங்க. அது எல்லாம் இப்போ விலகி உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியான காலகட்டம் தான் சொல்லலாம். அதாவது விரையாதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சுப விரயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எந்த மாதிரி விரயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடு கட்டுறதோ இல்லை அதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகளில் வந்து அதிலிருந்து தீர்வு பெற்று அதன் மூலம் உங்களுக்கு அந்த சொத்துக்கள் வர்றதன் மூலமாக இந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தில் வந்து பணத்தின் மூலம் ஏற்றமான வாழ்வு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வாக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அங்கே அவர் குரு வீட்டுக்கு போகிறாரு,
ஏற்கனவே குரு நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பவர் சனி பகவான் அதே மாதிரி தான். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து வாக்கால தொழில் செய்கிறவங்க மெயினாக ரொம்ப கவனிக்கணும். அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க உண்மையை பேசி தொழில் செய்கிறது நல்லது. அது மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க பொய்யா பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுயரூபங்கள் இந்த காலகட்டம் வெளியே வரக்கூடிய நேரம். அதனால் நீங்கள் எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4, 8, 11 இந்த இடங்கள்ல பார்வை செய்யுது. அப்போ 4ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக செல்லணும். ஏற்கனவே உயிர் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது எல்லாமே வந்து உங்களுக்கு இதன் மூலம் ஒரு தீர்வு காண்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிலில் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் அதிக லாபத்தை எதிர்பாராம நியாயமான முறையில் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், அதன் மூலம் ஆதாயம், நண்பர்கள் மூலம் ஆதாயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டம் இதிலேருந்து சில நெகட்டிவ்ஸும் இருக்குது, சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது. இதிலேருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் நான் என்ன டூஸ் ஆர் டூனா, அதாவது நீங்கள் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத பண்ணினீங்கன்னா என்ன செய்யக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் வழிபாடு செய்கிறது வந்து உங்களுக்கு சிறப்பை தரும். அதன் மூலம் உங்களுடைய அது வந்து உங்களுக்கு என்னென்னா வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களை தற்காத்து கொள்றதுக்கு உதவும். அதன் மூலம் உங்களுக்கு மிக சிறந்த தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் அந்த கும்பராசி நேயர்களுக்கு சொல்லிக்கிறேன். நல்ல ஒரு அற்புதமான ஒரு பதிவு. கோவில் வழிபாடுகள் நல்லா தான் சொல்லியிருக்கிறீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இது உண்மையில சொல்ல போனால் அவர் சொல்லியிருக்காங்க, சுபவிரயமாக மாறணும். அது ஒரு பெரிய விஷயம். விரையாதிபதி தான் மாரகஸ்தானம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு வர்றாருனாலும் அது சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுது. கையில் காசு இருக்குது அப்படின்னு சொல்லலாம், என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாக ஊர் சுற்றத்தை விட்டுவிட்டு ஏதோ அசட் வாங்கி போடலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கி போடலாம், நகை நடைகள் வாங்கி போடலாம். இந்த மாதிரி செஞ்சாலும் அது பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு தான் இவர் கையில் இப்போ நல்ல காசு இருக்குது, சனி பகவான் நமக்கு ராசியை மாதிரி போயிட்டார், ஜாம் இருப்போம் நினைச்சீங்கன்னா அடுத்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு பிரச்சனையாக முடியும் சந்தர்ப்பம் இருக்கு. அருமை. அதே சமயத்தை இப்போ பரமத்தேவர் திரு சந்திரன் சார், சனி பயிற்சி இந்த குரு கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிங்க ஐயா, தன்னோட ராசி அதிபதியே சனி பகவான் தான். அவருக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு போகிறார். குடும்ப சுமை அதிகரிக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு குடும்ப சுமை, குடும்பத்தோட ஒரு பாரங்களை தூக்கி செல்வதாக இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் வச்சுக்கல. ஏன்னா இவங்களுக்கு வந்து எப்பொழுதும் கும்பராசிக்காரங்க வந்து எந்த இதுலேயும் பெருசாக அவங்க வந்து தன்னை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே உடல் ரீதியாக அவங்க பாதிச்சிருக்காங்க. உடல் ரீதியாக பாதிச்சதுனால உடலுக்கான பிரச்சனைகளாக கொடுத்துருவோம். கும்பராசிக்கு விரயத்தை அதை சந்திச்சிட்டாங்க. அடுத்தது இப்போ 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது குடும்பத்து நபர்கள்னால் இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும். அப்போ இதனால் இவங்க இதிலேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னா, குடும்பத்தாரிடம் வாக்குவாதங்கள், வீண் விவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. அவங்கக்கிட்ட அனுசரித்து போயிடணும். அவங்க சொல்கிறத சரின்னு கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருப்பது சால சிறந்ததுங்க. ஏதாச்சும் அவங்க சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு நீ உங்களோட பதிலை வந்து அங்கே விவாதம் பண்ணிங்கன்னா யாருக்கு நஷ்டம்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட வாக்கை எப்படி பிரயோகம் பண்ணணும், அது குடும்பத்தார் நபர்கிட்ட தங்களோட வாக்கை பிரயோகம் பண்ணாமல் இருப்பது சால சிறந்ததுங்க. அடுத்ததாக இவங்களுக்கு வந்து ஒரு 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான். ஏன்னா சனி பகவானோட பார்வைக்கு பவர் அதிகம்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த 4ஆம் இடங்கிறது எதை குறிக்கும்னா உங்களோட சொத்து, சொந்தம், உங்களோட சுகத்தை குறிக்கக்கூடிய பாவம். இதுலாம் கொஞ்சம் மாற்றத்தை வச்சுக்கோங்க. வீடை மாற்றுங்க, சொத்து ஒரு இடம் இருந்தால் வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு செலவு வரும் கண்டிப்பாக. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு வீட்டை மாற்றுறது உங்களுக்கு நல்லது, ஒரு இடங்கிடம் உங்களுக்கு வாங்குறது நல்லது. ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எதுலையாச்சும் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி சேமிப்பாச்சு பண்ணுங்கள். இதை பண்ணிங்கன்னு நல்லது. ஏன்னா அடுத்து அதை பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கும்பராசிக்கு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது நமக்கு அவமானம்லாம் எதுவும் வராதுங்க. அப்போ அவமானம் வராதுங்க. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்து போது நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உடல் ரீதியாக கொடுத்துட்ருப்பார். அப்போ உடலை அடிக்கடி நீங்கள் வந்து செக்அப் பண்ணிக்கோங்க. இது நல்லதுங்க. அடுத்த பார்வை 10ஆம் பார்வை கருமை பார்வை லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இது லாபஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
அப்போ இந்த 11ஆம் பார்வையாக 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்த அது சனி பகவான் 2ஆம் தனஸ்தானத்துலேருந்து பார்க்கும்போது, ஏன்னா சனி பகவான் எப்பொழுதுமே 11ஆம் பார்வை வந்து 2ஆம் இடத்துல பார்த்தா அவங்களுக்கு தன வருவாய்கள் அதிகம் கிடைக்குங்கிறான். அப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏதாச்சும் இவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒரு மூலியமாக ஒரு லாபம், அதாவது ஒப்பந்தத்தில் ஏதாச்சும் ஒரு சைன் பண்ணி ஏதாச்சும்னா அவங்களால ஒரு இவங்க நம்பி இருக்கிறவங்களால ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, எதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதுலேருந்து ஒரு லாபக்கூடிய தன்மையெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். புதுசாக இப்போ ஏதாச்சும் இவங்க செய்ய போயினா அதுலலாம் லாபம் கிடைக்காது, ஏற்கனவே செஞ்சதுக்கு தாங்க அது கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை இருக்குது. அப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுப்பான்னு பார்த்தா, நீங்கள் குடும்பத்தோட நிலைப்பாட்டை மட்டும் கவனிச்சுக்கிட்டு அதில் கவனத்தை செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க கும்பராசிக்காரங்களுக்கு. அருமை, நல்ல அருமையாக சொன்னீங்க. எச்சரிக்கை உணர்வு கண்டிப்பாக தேவை. அந்த எச்சரிக்கை உணர்வை வைத்து தான் நம்மளோட மற்ற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இப்போ ஆலய வழிபாடுன்னு என்ன பண்ணலாம்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாடுன்னு பார்க்கும்போது இவங்க வந்து பெருமாள் வழிபாடு தாங்க சிறப்பித்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு பூர்வ புண்ணியமும் புதனோட வீடு வருங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பது சனி பகவான் போய் 9ல் போய் உச்சம் பாடுறாருங்க. அப்போ உச்சம் பெறுவது என்ன, அந்த இடம் சுக்கிரனோட வீடுங்க. அப்போ பெருமாள் லட்சுமி வழிபாடு இவங்க செய்வது சால சிறந்ததுங்க. மற்ற வழிபாடுகளை அவங்க போக தேவையில்லைங்க. ஏன்னா நமக்கு பாக்கிய லக்னாதிபதி ராசியாதிபதி பாக்கியத்தில் போய் உச்சம் பெற, அப்போ அதற்கு நிகர் வேறு எது அப்படின்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு சிறப்பை தருங்க. கண்டிப்பாக ரொம்ப நன்றி. நல்ல அற்புதமான விஷயத்தை சொன்னீங்க. சனி பகவான் தன் சொந்த ராசியை விட்டு வேறு ராசிக்கு போகிறான். தன் சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு போகிறான்னா அது என்ன அர்த்தம்னா, சொந்த வீட்டில் இருப்பதை போன்ற ஒரு தன்மை வந்து அங்கே வாடகை வீட்டில் இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் சொந்த வீடு பிரச்சனையாக இருக்குன்னா, சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு இப்போ 10,000 ரூபா வீடுக்கு வாடகை போகுது, நமக்கு போருமே ஒரு 5,000 ரூபா வீட்டு வாடகை தான் 5,000 ரூபா மிச்சமாகுது இல்லை. கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே இந்த விஷயத்துல. இந்த மாதிரி தன்மைகளாக கொண்டு கொடுக்கும் ஒரு அற்புதமான நற்பலங்களை சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.